வெல்கம் பாய்ஸ். இப்போ நம்ம வந்து அனதர் டுட்டோரியலில் இருக்கோம். இது வந்து போர்ஷெட் ப்ரொஃபஷனல் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ எடிஷன். இது வந்து ஒரு மணிக்கு தான் வாங்க முடியும். பட் நான் பைரேட் பேல ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணேன். எல்லாருக்கும் பண்ண தெரியும் அது. ஸோ முடிஞ்சாலும் அந்த டுட்டோரியல்ஸ் பண்ணுறேன், எப்படி பைரேட் பேல டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னாலும் அது பண்ணல, காமனான விஷயம், முடிஞ்சாலும் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் சாஃப்ட்வேர் லைக் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். நம்மளோட ஃபோட்டோவை இதில் சூப்பராக எடிட் பண்ண, எல்லாத்தையும் ஃபோட்டோ தான் எடிட் பண்ணணும். பட் இதில் வந்து நம்ம ஃபேஷியல் ஃபோட்டோஸ் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம வேறு இமேஜ் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி வேறு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸே யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் நான் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எங்களோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸாம்பிள், நம்ம ஃபோட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துடும். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்தோடனே வந்து இங்கே வந்து கேட்கும். வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் ஸ்க்ரீனும் இருக்கும். இது வந்து ஒரு பிகினர்ஸ்குள்ளே வந்து லைக் ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்கு இது போர்ஷெட் ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. ஒரு பிகினர்ஸ் இது மாதிரி தான். ஸோ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் அண்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். சைல்டாக இருந்தால் நம்ம சைல்டு கிளிக் பண்ணிட்டு ஃபீமேல் அண்ட் மெயில்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இவங்க ஃபீமேல், ஸோ அதனால் ஃபீமேல் கிளிக் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா அடுத்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஐக்கு லெஃப்ட் ஐக்கு வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து இது பிளேஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்து பிளேஸ் பண்ணிங்கன்னா, அண்ட் இது வந்து ரைட் ஐ கார்னரில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியாக வேன்னு சொல்லலாம் லைக் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் நம்ம வந்து லெஃப்ட் சைடு வைக்கணும் அண்ட் ரைட் சைடு இது வைக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹெல்ப்லைன்ஸ் காமிக்கும். நமக்கு இந்த ஹெல்ப்லைன்ஸ் வேணால் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுனால நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணணும், லைக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் காமிக்கிற மாதிரி. ஸோ ஓகே, அண்ட் கரெக்டாக பண்ண தேவைன்னு அவசியம் இல்லை, ஒரு லெவலாக பண்ணால் மட்டும் போதும் அப்படி தான் சொல்கிறேன். அவ்வளோ கரெக்டாக பண்ண தேவையில்ல, ஏன்னா அவ்வளோ கரெக்டாக பண்ணுறதே கஷ்டம். ஸோ அவங்க சொல்கிறதும் வந்து நீங்கள் அவ்வளோ இதாக பண்ண தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவில். நான் பார்த்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண தேவையில்ல அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஐ வந்து ரெட்டினாக்கு அந்த ஐக்குள்ளே வைக்கணும். ஸோ அண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ டைம் எடுத்ததுக்கு நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படிதான் சொல்லலாம். ஓகே, அண்ட் ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பார் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக தான் வரும். ஸோ இதனால் நம்ம டைம் எடுத்து கரெக்டாக பண்ணால் போதும். ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து அந்த ஏராக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு போவேனா. ஸோ அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் வந்து ஓகே கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடும். இதில் வந்து மவுஸ் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து மவுத் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மவுத் க்ளோஸ்டுனே கொடுப்போம். ஸோ இந்த ஆப் பில்ட் பண்ணது எதுக்குன்னா வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேஸ் ஃபார் ஃபோட்டோ எடிட்டர்ஸ் லைக் ஃபோட்டோ கம்பெனிஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமாக ஈஸியாக இருக்கும். லைக் ஃபோட்டோ கம்பெனினா லைக் ஃபோட்டோ ஷாப்லலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து எடிட் பண்ணலாம். லைக் ஃபோட்டோஷாப்லாம் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து கொஞ்சம் அவங்க கற்றுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக எல்லா விஷயங்களும் பண்ணலாம். இது வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அண்டு நோஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் பண்ணணும். ஓகே, இந்த இது வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இங்கே எடுத்துகிட்டு வரணும்னு போடுறாங்க. ஓகே, அண்ட் இது கொஞ்சம் அப்படி கீழே அப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ மற்றெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த முன்னாடி டுட்டோரியல்ஸில் பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்பேஸ் பார், ஸோ வந்து அவங்க வந்து பிக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ப்ரொஃபஷனலாக மாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது அவங்க டச்சப் பண்ணது தான், எவ்வளோ இதாக டச்சப் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும். 2 ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருந்திருக்கு, அதெல்லாம் மாற்றி ஒரு ப்ரொஃபஷனல் வேயாக மாற்றிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
ஸோ அது எப்படி நம்ம டச்சப்பு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த டச்சப் வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பண்ணுறேன். இதே கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் இல்லாமல் அடுத்த வீடியோ வருது இந்த பார்ட் 2 இதுக்கு. ஸோ வந்து அதில் வந்து நான் எப்படி டச்சப்ஸ்லாம் பண்ணுறது ஒரு ஈஸியான வேயாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டியூட்டோரியல் வேணாலும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.